சார் வணக்கம் சார். சார், திருமாவளவன் மது ஒழிப்பிற்காக ஒரு மாநாடு ஒன்று நடத்துகிறார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் வர்றதுன்னா வரலான்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதுல என்ன தவறு இருக்குது? ம் ஏன்னா மது விலக்கை கலைஞர் 71 இது பண்ணார், ரத்து பண்ணிட்டு திறந்தார். 72ல் திறந்து 3 வருஷம் தான் ஓடிச்சு. 75ல் கடைகளை எல்லாம் மூடிட்டார், கம்ப்ளீட்டாக மூடி மறுபடியும் மது விலக்கை கொண்டு வந்துட்டார். திருப்பி அந்த கடைகளை திறந்து வச்சது எம்ஜிஆர். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் திறந்தார். மது விலக்கை ரத்து பண்ணி மது கடைகளை திறந்து வச்சது எம்ஜிஆர். சாமர்த்தியமாக மறைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பார் வச்சு பார்லேயே குடிக்கலாங்கிற ஒரு தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்தது ஜெயலலிதா. ஆக அதிமுக தான் மறுபடியும் மதுவை கொண்டு வந்தது, பார் உருவாக்குனது அதிமுக. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த மது விலக்கை பற்றி என்ன சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் கலந்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு அவர் கூப்பிட்றாரு. அதில் என்ன தப்பு? மீண்டும் மதுவை கொண்டு வந்தது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தானே. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாக்கா அவங்க தண்ணீர் விளக்கம் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குன்னு கூப்பிட்டுருக்காரு. அப்படித்தான் நான் பார்க்குறேன். திமுக கூட்டணியில இருந்துகிட்டு இப்படி பண்ணலாமா? அவர் போடுறது அரசியல் மீட்டிங் போடலையே, அரசாங்கத்தை எதிர்க்கிறது சார். மது விலக்கை பத்தி பேசுறாரு. தமிழ்நாடு அரசு மது விலக்கை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, வலியுறுத்துறாரு. அது 2016 சொன்னுச்சே, அப்ப ஏமாத்திருச்சே. எது 2016 வாக்குறுதி கொடுத்தாங்களே, மது விலக்கை கொண்டு வரலையே. அதெல்லாம் கேட்பாரு, அதெல்லாம் நம்ம அதை அந்த 2016 திமுக பண்றதுலாம் நியாயமா? கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு தர்மம் இல்லாத கூட்டணி கட்சிகளை எதிர்க்கிற கூடிய நிலையில தான் திமுக இருக்கா? கூட்டணி கட்சிகளே இல்லாத ஒரு கட்சி கூப்பிடுறாருல்ல. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அதுக்கு கூட்டணின்னு யாராவது கட்சி இருக்கு? இல்ல, திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளே எதிர்க்குது பாருங்க சார். அந்த நிலைமையில தான் இருக்கு ஆட்சி. இருக்கட்டுமே, கூட்டணி கட்சிகளுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. கூட்டணிங்கிறதுனாலே கூட சேர்ந்துக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. மாற்று கருத்துக்கள் இருந்தா சொல்லலாங்கிறது தான் திமுக கூட்டணியில இருக்கிற சுதந்திரம். இல்ல, திருமாவளவன் ஜனநாயக முறைப்படி நடக்குதுன்னு அர்த்தம். திருமாவளவன் கேட்கிறாரு, மக்கள் குடிச்சு சாகுறாங்க, அந்த காசை எடுத்து இலவசம் கொடுக்கணும்ன்றது அவசியமா அப்படின்றாரு. இல்ல அந்த இன்னைக்கு இவ்வளவு கடைகள்லாம் திறந்துருந்தது. கள்ளு சாராயம் எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில என்னாச்சு? கள்ளச்சாராயம். அந்த கள்ளச்சாராயம் எப்படி வந்தது? கடையெல்லாம் திறந்து வச்சு கூட அவனுக்கு அந்த கிக்கு பத்தலைங்க. அவன் போய் அதுக்கப்புறம் விஷசாராயத்தை குடிச்சு சாவறான். அதுதான் நாடு. அதுக்காக டாஸ்மார்க் இதை வச்சு நியாயப்படுத்துறீங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது அநியாயம். போய் கள்ளக்குறிச்சிட்டு போய் கத்துங்களேன் சார். கள்ளத்தனமா நடக்கிற குற்றம்ன்றது வேற சார். அதுக்கு பகிரங்கமா நீங்க இது பண்ணுவீங்களா? பகிரங்கமா தானே செத்தான். திருட்டுத்தனமா கொடுத்துட்டு செத்தாங்க சார். அதுதாங்க பகிரங்கமா விப்பீங்களா? பகிரங்கமா வித்தும் கூட கள்ளத்தனமா ஒரு கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறவன் தானே இந்த நாட்டு மக்களா இருக்கிறான். அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்ல போறார்? சாராய கடைகளை திறந்து வச்சா அதிமுகவோட கூட்டணி இருந்தவங்க தானே பாஜக இப்ப சாராயத்தை பத்தி பேச முடியுமா? இந்திய நாட்டினுடைய நம்பர் 1 மதுபான ஆலை மோகன் மீக்கன் புரோவரி யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. இந்தியா மாத்திரம் இல்லை, ஆசியாவுக்கு மிகப்பெரிய ஆலை டயர் மீக்கன் புரூவரிங்கிற இங்கே வெள்ளக்கார கம்பெனியை அப்படியே வாங்கிட்டு அந்த மீக்கின் அப்படியே வச்சு டயருங்கிற அந்த பெயர் எடுத்துட்டு அதில் மோகன் போட்டுக்கிட்டு அவர் அந்த லக்னோருடைய உத்தரப்பிரதேசனுடைய தலைநகருடைய மேயராக இருந்தார், ராஜ்யசபா மெம்பராக இருந்தார். எல்லாரும் இவங்க போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அவர் இருக்காரா இல்லைன்னு தெரியல, எனக்கு அவர் தெரியும். அங்கதான் இந்தியாவுக்கே தேவையானது. அதுக்கு அடுத்து மோடியால் ஆதரிக்கப்பட்ட விஜய் மல்லையா பெங்களூரு மிகப்பெரிய மதுபான ஆலை. அதிமுக ஜெயலலிதாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவருடைய இதை எம்ஜிஆர் இருந்தபோது அந்த ப்ராடக்ட்லாம் இங்கே விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஜெயலலிதா வந்த உடனே முதல்ல அவருக்கு தானே, ஏன்னா கர்நாடகாவை சேர்ந்தோன்னு சொல்லி அவருக்கு தானே முதல்ல லைசன்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் கேளுங்க. இல்ல, இப்ப திமுக கூட்டணி உடைகிறதா? உடைஞ்சிருச்சு, தூளா உடஞ்சி குப்பைக்கு போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. ஆமா, அமெரிக்கால இருந்து வரப்போறதுல தெரியுமில்ல உங்களுக்கு. பயந்துட்டாரு, இங்க வந்தா என்ன ஆகுமோன்னு பயந்து போய் அங்கே இருக்காரு. திமுக கூட்டணி உடஞ்சு போச்சு, உடஞ்சி தூளா போயிடுச்சு.
இப்ப கூட்டணி கட்சிகளே இப்ப எதுக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடுறாங்கன்னா அதான் அர்த்தம். அந்த அளவுக்கு கேவலமா போச்சு பொழப்பு. அந்த அளவுக்கு திமுக கேவலமா போயிடுச்சுல. எடப்பாடியை கூப்பிடுற அளவுக்கு விசிக மோசமா போயிடுச்சுன்னா அப்ப கூட திமுகவை தூக்கி தான் வைப்பீங்க. திமுக இங்க என்னத்துக்கு வர்றாங்க? நீங்க தான் இதை வச்சுக்கிட்டு திமுக நீங்க தானே போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு வார்த்தை மது ஒழிப்போன்னு சொல்ல மாட்டேங்க. முடியாதுன்றேன். அப்ப குடிச்சிட்டு எல்லாம் முடியவே முடியாது. கல்லுண்ணாமின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காருங்க. இன்னைக்கு என்ன தெரியல. இதுல என்ன சார் ஒரு பெருமை? உலகத்திலே 2வது பெரிய காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. 2வது இருக்கட்டுமே. 2வது சிறப்பு மிக்க காவல்துறை. கல்ல ஒழிச்சிட சொல்லுங்க பாப்போம். அப்ப காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல. காவல்துறை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற சிஎம் மேல நம்பிக்கை இல்ல. ஆமா, இந்தியா புறம் அப்படித்தானே இருக்குது. பாண்டிச்சேரியில குடிக்கலாம், அங்க இருக்கிற காவல்துறை கைவாளிங்க சார். அதை தடுக்கணும் சார். பாண்டிச்சேரியில குடிக்கலாம், அங்க வந்து காவல்துறை கையாளாகாத காவல்துறை. கேரளாவில் குடிக்கலாம், அங்கே இருக்கிற காவல்துறை கையாளாக காவல்துறை. பெங்களூரில் போய் குடிக்கலாம், அங்கே இருக்கிற காவல்துறை கையாளாகத்துறை. இதில் உத்தரப்பிரதேசத்தில் குடிக்கலாம், அங்கே இருக்கிற காவல்துறை கையாளாகத்துறை. டெல்லியில் அங்கே இருக்கிற மோடியினுடைய தலைமையில் இருக்கிற காவல்துறை அது ஒரு கையாளாகத்துறை. நீங்கள் சொன்னது தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் திமுகவுடைய காவல்துறை கையாளாகத்துறை. இதெல்லாம் சொல்லி தேர்த்திக்க வேண்டியது. வேற என்ன படிக்க முடியும்? இவ்வளவும் சொல்லிவிட்டு நீங்கள் போய் வெளியில் போய் தாஜ்மஹாலை பிடிச்சிட்டு போயிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுங்கள். நாங்க ஏன் சார் குடிக்க சொல்றேன்? ஏன்னா ஊருக்கெல்லாம் குறி சொல்லுமா பள்ளி, இடறி விடுமா கழனி பாளையம்பாங்க. அது மாதிரி நாம 2 பேர் பேச்சு விட்டு 2 பேரும் டாஸ்மாக் போயிடக்கூடாது. கண்ணை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, ஒழிச்சு காட்டுங்க. என்ன கேக்குறீங்களோ அத்தனை வந்து உங்க காலில் வந்து கொட்ட சொல்றோம். இல்ல திமுக தான் சொன்ன வார்த்தையில ஏதாவது ஒண்ணு செஞ்சு காப்பாத்துனீங்க. நீட்ட ஒழிப்பாங்க. முடியாது, ஒழிக்க முடியாது. மது வழக்க கொண்டு வர 2014 பாஜகவோட குறைஞ்சபட்ச சமரசம் கூட இருக்காது. முருகன் மாநாடு நடத்துறாங்க, ராஜ்நாத் சிங்க கூப்பிடுறாங்க. என்ன சார் இது? ஆமா, எல்லாம் தப்பு தப்பா தான் அர்ச்சனை பண்றாங்க. ஆனா பாருங்க, இந்த விக்கிற வண்டியில ஜனங்க வந்து அவருக்கு ஓட்டு போடுறாங்க. பைத்தியக்கார ஜனங்க. புத்தி அவங்களுக்கு இல்லையே. பணம் நிறைய போச்சுன்னு சொன்னாங்க. இருக்கட்டுங்க, அதை வாங்கிட்டு போடுறாங்களே. அதை வாங்கிட்டு கூட உங்களுக்கு போடலையே. அதை வாங்கிட்டு கூட உங்களுக்கு போடலையே. மக்கள் முட்டாளுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இவ்வளவும் பண்ணிட்டு மக்கள் முட்டாளுங்க. உங்க அளவுக்கு அவங்களுக்கு புத்தி இல்லை, அதான் அர்த்தம். அதை தானே நீங்க சொல்ல வர்றீங்க. இவ்வளவும் பண்ணிட்டு கட்சி ஆரம்பிக்காத விஜய் மேல பயம். என்னத்துக்கு அவரை கூட்டு வர்றீங்க? விஜய் மதுவிலக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க. ஒரு மாநாடு போடுறாரு, இன்ன வரைக்கும் இடத்த அது நிம்மதியா விடுறீங்களா? முதல்ல மாநாட்டுக்கு ஆளை சேர்த்த சொல்லுங்க, நிர்வாகிகளை போட சொல்லுங்க. அவங்க 10 லட்சம் பேர் வருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க சார். 10 லட்சமா? நான் கேள்விப்பட்டது 1.5 கோடி 2 கோடி எல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த மாநாட்டு இடம் 10 சொல்லிட்டு சகாரா பாலைவனத்துல போடுறதா கேள்வி. ஏன்னா அங்கதான் 500 மைல் தூரத்துக்கு மைதானமா பாலைவனமா இருக்குது. அங்கதான் அந்த கூட்டம் வந்து சேருவாங்க அப்படிங்கிறதுக்காக சகாரா பாலைவனத்துல பர்மிஷன் கேட்டுக்கிறதா கேள்விப்பட்டேன். அவ்வளவு கூட்டம் வரப்போதாங்க விஜய்க்கு. 15,000 கோடி வரப்போதாங்க. சந்திரமண்டலத்தெல்லாம் வர்றாங்க, ராக்கெட்ல புறப்பட்டாங்க. ஜூபிட்டர்ல இருந்து புறப்பட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே புறப்பட்டாங்க. விஜய் கட்சியை அங்கீகரிச்சிட்டாங்களாமே, தெரியுமா? ஏங்க, பாஜகவுடைய பி டீம் இன்னைக்கு ஒன்றும் கட்சி நிர்வாகிகள் யாரும் தெரியாது, கட்சி கொள்கை என்ன தெரியாது, கட்சி கொடியை அறிவிச்சிருக்கா, பேர் அறிவிச்சிருக்கா, உடனே அங்கீகாரம் ஒன்றியத்துல இருந்து வருது. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? பாஜகவுடைய பி டீம்ங்கிறதுக்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? 50 வருஷமா கட்சி நடத்தணும்னு அங்கீகாரத்தாங்க. வெளிப்படையா அர்ஜுன் சம்பத்து கூட உட்கார்ற திமுக பாஜகவுடைய எதிரி. ஆமா, பாஜக மதவாதத்தை எதிர்க்கிற விஜய் பாஜகவோட மதவாதத்தை அவர் எங்க எதிர்த்தாரு? அவர்தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு பக்கம் மதவாத சக்திகள், இன்னொரு பக்கம் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? அம்பேத்கரை படியுங்கன்னாரு. அம்பேத்கர் தலைவர், சமூக நீதிக்கான காமராஜரை படியுங்கன்னாரு. ஆமா, அவர் தலைவர், கல்வி தந்தை. சொன்னாரு. ஜாதி அடிப்படையில் தான் பேச. ஒரு நாடாளுங்கிற பெரிய சமூகமும் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெரிய சமூக தலைவர் 2 பேர்த்தை தான் ஆதரிச்சு அவர் பேசினாரு. இதுல போற போக்குல பாருங்க, வேற என்னத்துக்கு அர்த்தம் அதுக்கு? திருமாவளவனே எடப்பாடி பழனிசாமி பக்கம் போறாரு. போயிட்டு போறாரு. என்ன எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய தலைவரா உயர்ந்துட்டாரு. நாளைக்கு ஆட்சி அவருக்கு தானே. முதல் உங்க ஆட்சியை ஏன் கெடுப்பாரு? பழனிசாமி ரெடி ஆயிட்டாரு, சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு. 12 தொல்லி பழனிசாமி, 2 இலக்கிய 8 இடத்துல வந்து டெபாசிட் போக வச்ச பழனிசாமி, கடைசி தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு தலைமறைவா போன பழனிசாமி இன்னைக்கு வளர்ந்துட்டாரு. வீச்சுக்கு என்ன காரணம்னா திருமாவளவன் ஆதரிப்பு தெரிவிச்சிட்டார். ஒரே நிமிஷத்துல பெருந்தலைவராக மாறிட்டார். அவ்வளவுதான். ஆமா, திருமாவளவன் போனா திமுகவில் இருக்க கூட்டணிகள்லாம் கட்சிகள்லாம் போனா பலம் தானே. போகட்டும்.
திருமாவளவன் ஃபர்ஸ்ட் சைகை காட்டிட்டாருன்னு சொல்றாங்க. இப்போ இருக்கட்டுமே என்னப்போ 1949 சொல்லிட்டு இருக்கீங்க. சொன்னவெல்லாம் காணாம போயிட்டான். யார் சொல்லல? பெரியார் சொன்னார், ராஜாஜி சொன்னார், காமராஜர் சொன்னார், எம்ஜிஆர் சொன்னார், ஜெயலலிதா சொன்னாங்க. அவங்களாம் எங்க? நீங்க யார் ஆட்சியில் இருக்கா? கடைசியாக நடந்த தேர்தலில் கூட என்னென்ன கதையெல்லாம் அடிச்சிங்க. ஒரு தலைவர் செத்ததுக்கு காரணமே திமுக தான், கையாளாகாத திமுக. இது இப்போ நீங்கள் சொன்ன அத்தனையும் சொன்னீங்க. விக்கிரவாண்டிய தேர்தலில் என்ன பண்ணாங்க மக்கள்? லயலா காலேஜ் என்ன சொல்லிச்சு? அந்த தலைவர்களுடைய மரணமோ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளோ விக்கிரவாண்டி தேர்தலில் எந்த வகையிலும் பாதிக்காது, திமுக தான் ஜெயிக்கும். நாங்கள் அதான் நடந்தது. நீங்களும் என்னென்ன ட்ரை பண்ணுறீங்க? எவ்வளவோ மண்ணை வாரி தூத்துறீங்க, எவ்வளவோ சாக்கடை வாரி வீசுறீங்க, எவ்வளவோ மலத்தை எல்லாம் அடி போட பார்க்குறீங்க. நிற்கலையே. பாவமாக இருக்குது உங்களை எல்லாம் பார்த்தா. வேற என்ன சொல்றது? இப்போ அதிமுக மெகா கூட்டணி அமைச்சிருச்சுன்னா திமுக அதுக்கு பிறகு தாக்கு இதுக்காக போயிடுச்சு. அவ்வளோதான் தீர்வு. அவ்வளோதான் தீர்வு. அதிமுக மெகா கூட்டணி அனுப்பிச்சிருந்தா முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதான். உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு திருமாவளவனுடைய மாநாடு பத்தி கேட்குறாங்க. அது அதிமுகவெல்லாம் கூப்பிட்டுருக்கானுங்க, அது அவங்க விருப்பம் அப்படின்றது. அவ்வளவுதான். அப்ப மது ஒழிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? இது மாதிரி இந்த கருத்தை முன் வச்சு மாநாடு நடத்துறாங்க, இந்த கருத்தை முன் வச்சு போராடுறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மது ஒழிப்பு மாநாடு, அது மது ஒழிப்பு மாநாடு என்ன இருக்கு? மது ஒழிப்பு மாநாடு நீங்க கேட்கல. எடப்பாடி கிட்ட வீச்சுக்கே போயிட்டாங்களே அப்படின்னு கேட்டீங்க. எடப்பாடி கிட்ட மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு இருக்காரு. மது ஒழிப்போ விருப்பம் அவங்க நடத்துற மாநாட்டுல அவங்க விருப்பங்களும் கூப்பிடுறாங்க. மது ஒழிக்க மாட்டாங்க, அதுக்கு போராடிட்டு போ, மது ஒழிக்க மாட்டோம். ஏங்க என்ன படிக்கிறீங்க? எங்க அப்பா பேர் வந்து இது, எங்க அம்மா பேர் இது, என்னங்க என்ன படிக்கிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு தாங்க பதில் சொல்லணும். உங்க கேள்வியில அதை கேட்டிருக்கேன். அப்ப உடனே பக்கத்துல தானே இருந்தாரு, அடுத்த கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே. ஏன் கேட்கல? அவர் ஓடி போயிடலையே. அவர் போயிட்டாரு. ஏன் துரத்தி அவர் நான் உடனே ஆகாயத்தில் பறந்து போயிட்டாரா? கேமரா இல்லை இது பிடிச்சிட்டு போக மாட்டீங்க மைக்க. மது விலக்கை பற்றி என்னங்க உங்கள் அபிப்பிராயம்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டியதாங்க. ஏன்னா உங்களுக்கு பழி போடணும், இதை வச்சுட்டு சொரிஞ்சிக்கணும். சொரியறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? நீங்களும் என்னென்னமோ முயற்சி பண்ணுறீங்க. கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. முயற்சி பண்ணல சார், கூட்டணி கட்சிகளே இப்படி கிளம்புறாங்க. அதனால போனால் போகுதுங்க. கூட்டணி ஒன்று வரும் போகும், அதுக்காக என்ன பண்ணுறது? இப்போ பாமகவையும் தேமுதிகவையும் எந்த கட்சியில் இருக்காங்கன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பாமக எந்த கூட்டணியோட அடுத்த எலெக்ஷனில் சேரும் சொல்லுங்க பார்க்கலாம். பிரேமலதா எந்த கூட்டணியோட போய் சேருவாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தைரியம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கொள்கை கூட்டணின்னு ரொம்ப பிதற்றிக்கிட்டீங்களா? இந்த கேள்விக்கு அது வந்து அந்த கூட்டணி, அந்த அரசியல் அதுதான். அந்த நேரத்துக்கு எது வருதோ அதைத்தான் கூட்டணியா வரும். அதுக்காக பிஜேபி கூட கை கோக்கலாம். என்ன தப்பு? நான் அதுக்கான ஆதாரங்கள் நான் சொல்றேன், அதுக்கான காரணங்களை நான் சொல்றேன். காங்கிரஸ்ல கூட வந்து பார்ப்பனர்களுடைய தலைமையில் ஆட்சி நடந்தது. பாஜகவில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க வந்து இது வாணிய செட்டியார், ஒரு அமித்ஷா வந்து ஒரு சத்திரியர், ராஜ்நாத் சிங் ஒரு சத்திரியர், பிராமணர்களே இல்லை. கடைசியில் தேடி பார்த்தாக்கா நம்ம ஊரை சேர்ந்த அந்த நிர்மலா மாமி தான் ஒரே பாப்பாத்தி இருக்காங்க. விட்டா ஜெய்சங்கர், 2 பேர் தான். 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஒரு திரௌபதி முர்முங்கிற ஒரு பட்டியலிருந்து சேர்ந்தவங்க வந்து இப்போ இதாக குடியரசுத் தலைவராக போடுறாங்க. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு அவங்க பதவிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு அவங்க போகும்போது பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது என்ன தப்பு? பார்ப்பன ஜனதா கட்சின்னு பேர் வாங்கின கட்சியில் பார்ப்பனர் இல்லாத அண்ணாமலையை வந்து தலைவராக போடுறாங்க. ஏன் அவங்களை ஏன் ஆதரிக்க கூடாது? என்ன தப்பு? எங்க கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டு போது நாங்க எங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது? என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க? ஏன் என்ன இப்படி ஆயிட்டீங்க? இவ்வளவு இதுக்குமே அவங்க புரியலையா? சாரி சார், கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஓய்வு இல்ல, கொஞ்சம் ஓய்வு எடுங்க சார், கொஞ்சம் ஓய்வு எடுத்தீங்கன்னா பாஜக ஒரு காலத்தையும் தமிழ்நாட்டுல காலன்ற முடியாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்பவும் சொல்றோம், நீங்க வழி போட்டு கொடுக்குறீங்க. இப்பவும் சொல்றோம், என்னுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்கிற, அதனால இருந்துக்கோ. எப்ப பாஜக அவங்க கொள்கையை எடுத்தது? இதுதான் அவங்களுடைய பூச்சாண்டித்தனம். இதெல்லாம் நம்ப முடியுமா?
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியினர் பெண்ணை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை பிரைம் மினிஸ்டரா கொண்டு வந்துருவாங்களா? பிரைம் மினிஸ்டர் நான் பிராமின் தானே, வாணிய செட்டியார். பட்டியலினத்தவரை கொண்டு வந்துருவாங்களா? பட்டியலினத்தை நீங்க கொண்டாங்க, அப்புறம் பார்க்கலாம். வேற எந்த கட்சி கொண்டு வர்றாங்கன்னு பார்க்கலாம். திமுகவை கொண்டு வராது இல்ல? திமுகவை கொண்டு வராது. ஆமா, திமுக பட்டியலினத்துக்காரனே கொண்டு வர மாட்டான். அவங்களே 4-5 பிரிவுகள் இருக்குது. அவன் வந்தா இவன் விட மாட்டான், இவன் வந்தா அவன் விட மாட்டான். அதே மாதிரிதான் எங்க முக்குளத்தூர்ல இருக்குது. நான் வந்தா அவன் விட மாட்டான், அவன் வந்தா நான் விட மாட்டேன். 3 பிரிஞ்சிருக்கோம் உனக்கு தான் நாங்கெல்லாம். நான் இன்னைக்கு சொல்றேன், நான் எந்த ஜாதின்னு சொல்றேன். எங்களை கட்ட முக்குளத்தூர்ல இருக்கிற மற்ற 2 பேரும் எங்களை கட்டா ஒழிச்சு கட்டுறதால வேலையா இருப்பாங்க. என் சம்மந்திகள்லாம் பண்ற அவஸ்தை எனக்கு தெரியும். அதே தான் அவங்களுக்கும் இருக்குது. பட்டியலினத்திலேயே ஒரு பிரிவை வந்து அவங்களே தாழ்ந்த ஜாதின்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் நான் உள்ள போக விரும்புகிறேன். இதெல்லாம் காலாகாலமாக இருக்கிற வர்ணாசிரம தர்மம் என்னைக்கு இங்கே இந்த ஆரிய வந்தேரிகள் வந்தாங்களோ அன்னைக்கு உருவான பிரச்சனைகள் இதெல்லாம். இன்னைக்கு நான் ஏன் பாஜகவை சப்போர்ட் பண்ணுறேன்னாக்கா, இது ஒரு பிற்படுத்த வகுப்பை சேர்ந்த வாணிய செட்டியார் இனத்தை சேர்ந்த மோடி வந்து இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர். காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. இந்திரா காந்தி இருந்தாங்க, பார்ப்பன பாதி பாப்பாத்தி. ராகுல் காந்தி இருந்தார், ராஜீவ் காந்தி இருந்தார், பாதி பாப்பாத்தி. நரசிம்மராவ் வந்தார், பாப்பான். இதில் தாங்க நான் பிராமின் வந்தாங்க. எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது இப்போ அதுக்காக அவங்க ஆட்சி இங்கே கொண்டு வருவோம்னு அர்த்தம் இல்லை. அவங்கள எங்கள் சைடாக மாற்றி இருக்கிறோம். அது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. திமுக எப்படி வேணாலும் இப்படி எல்லாம் கதை சொல்லுவீங்க. மோடி 11 வருஷமா பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. இந்த உண்மை இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. எனக்கு அப்பவே தெரிஞ்சதுனால நாங்க பேசாம இருக்கோம். அப்ப இத்தனை நாளா எதிர்த்ததெல்லாம் நாடகம் வச்சுக்கோங்க. அந்த நாடகத்தை நம்புறீங்கல்ல, அந்த ஷோக்கு டெய்லி வந்து மக்களை ஏமாத்துறீங்க. ஆமா, மக்களை ஏமாத்துறது தான் அரசியலுக்கு வர முடியும். என்ன சார் இது? என்ன 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 நீங்க ஏமாத்தலையா? ஒரு பெரியார் வழியில வந்துட்டு இப்படி பேசுறீங்க. மக்களை ஏமாத்தி தாங்க ஆகணும். மக்களை ஏமாத்தி தான் ஆகணும். அப்ப அந்த 2Gல இருந்து எல்லாம் உண்மைதான் போல. எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஒரு கேள்வி கேட்டார் ஆராசா, அந்த உத்தரவுகளை கையெழுத்து போட்டது யாருன்னாரு. அது வராது உங்க வாயில. அந்த 2G கொண்டு வந்தது யாரு, அதுல கையெழுத்து வாங்கினது யாரு? ஆராசா வந்து கோர்ட்டை கேட்டாரு. வாயை திறக்க உங்க மாதிரி மீடியா வச்சு 10 மீடியா ஒன்னா உட்காந்துட்டு ஆராசாவை கேட்டாரு. பதில் சொன்னாரு. மீடியாக்காரன் பூரா இப்படிதான், எப்படி மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்கேன் அதே மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க. பதில் வரலையே. நார்த் இந்தியன் மீடியா 10 பேர் உட்காந்து கேட்டாங்க. மாணவர்களே கூட்டமாக உட்காந்து எல்லாரும் சுற்றி அவரை இது பண்ணாங்க, கேள்வி கேட்டாங்க. சில கேள்விகள் அவர் கேட்டார், பதில் வரலையே. அவ்வளோதான். இப்போ எப்படி நீங்கள் மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் அன்றைக்கி உட்காந்துருந்தாங்க. 2G வழக்குங்கிறது ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சர்க்காரிய கமிஷன் சொல்லி திமுக வந்து எவ்வளவோ கேவலப்படுது. நீங்கள் ஜெயிலுக்கு கலைஞராக போனார். குற்றம் சாட்டின எம்ஜிஆர் இதாக இருந்த ஜெயலலிதா தான் ஏவன் குற்றவாளியை ஜெயிலுக்கு போனாங்க. ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்று செத்து போன ஒரே இந்திய அரசியல் தலைவி ஜெயலலிதா. ஒரு வழக்குல கொடுத்தாங்களா? என்ன வழக்குல கொடுத்தாங்க, இன்னைக்கு உள்ள போகலையே. அவர் உள்ள போகல, நிறுத்தி வச்சிருக்காங்க. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மறுபடியும் வரும் வந்தப்புறம் சொல்லுங்க. மேல இருக்கு, இருக்கட்டும், உங்க மேல கூட தான் இருக்குது. எல்லாருமே எம்எல்ஏ போடு உள்ள எல்லாம் அப்படியே மாத்தி விட்டுருங்க. அந்தமா உள்ள போச்சா இல்லையா? அட்லீஸ்ட் அதையாவது ஒத்துக்கு. பொன்முடி உள்ள போனாரா இல்லையா? உள்ள வந்துட்டாரா இல்லையா? தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா? தீர்ப்பு கொடுத்தாங்க, அவர் உள்ள போகலையே. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம். ஊழலுக்காக கலைக்கல, அதத்தான் உங்க சாமர்த்தியம். அதத்தான் உங்க சாமர்த்தியம். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் ஜெயலலிதா. ஊழலுக்காக கலைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு செய்யப்பட்டவர் அதுக்கப்புறம் நிரபராதி நிரூபிக்கப்பட்டார். இந்திய நாட்டுல 2 பேர் தான் ஊழலுக்காக கைது செய்யப்பட்டவர்கள். ஒன்னு டெல்லியில வந்து நரசிம்மராவ், முதல் பிரைம் மினிஸ்டர், ஊழலுக்காக கைது செய்யப்பட்டு கோர்ட்டுக்கு போய் நின்றவர் ஐயங்கார். அடுத்தது ஊழலுக்காக கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கே போய் குற்றவாளின்னு 3 வருஷம் ஜெயிலில் இருந்தது ஜெயலலிதா. வேற யாரும் கிடையாது. சர்க்காரிய கமிஷன் கடைசி வரல நிரூபிக்கப்படலை. எமர்ஜென்சி எழுத்தாங்க, அவசர நிலை எழுத்ததுனால தான் கலைச்சாங்களே ஒழிய அந்த சமயத்தில் எங்கள் அண்ணன் மந்திரியா இருந்தார். எங்ககிட்ட வந்து கதை விடாதீங்க. இது இன்னைக்கு யாராவது குடுமி வச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க, காதில் பூ சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே போய் சுற்றுங்க. எங்ககிட்ட வந்து சுத்தாதீங்க. அதில் இருந்தவங்க நாங்கள், அதில் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள்.
ஆமாங்க, ஸ்டாலின் எதுக்காக உள்ள போட்டாங்களோ, பிக் பாக்கெட் வச்சு உள்ள போனாருன்னு கதை கிளப்பி விட்ட ஆளுங்க தானே நீங்க. அந்த மாதிரி ஆளுங்க இப்படி தான் பேசுவீங்க. பிக் பாக்கெட் அடிச்சாலும் ஜெயிலுக்கு போயிட்டாரா, அப்படி தானே பேசுறீங்க. உங்களுக்கு பிக் பாக்கெட் வந்து அரசியல் அவசர நிலை எதுக்கிறது உங்களுக்கு ஒரே குற்றமா உங்க கண்ணுக்கு படுது. கோர்ட்டுக்கு கூட்டு போன உடனே குற்றவாளின்னு பொன்முடியை சொல்ல முடிஞ்சு, குற்றவாளி ஆகி ஜெயிலுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, நின்னு போச்சுங்க. ஜெயலலிதா உள்ள தெரிவிக்காங்க சார், மேல்முறையீடு போயிருக்காங்க. இருங்க, நான் சொல்றதை மேல்முறையீடு போய் நின்னு போச்சுங்க, நிக்குதுங்க. மேல்முறையீடு ப்ராசஸ் வரும். அதுக்காக இப்பதான் நீங்களே சொன்னீங்க, ஏமாத்துறதுதான் திமுக வேலை. நீங்களே சொன்னீங்க, ஏமாத்தாம இருக்க முடியாது. ஏன்னா ஏமாத்துறதுக்காகவே நீங்க பேசுறீங்க. ஏமாத்தாம இருக்க முடியாது, அரசியல் பண்ண முடியாது. தேவையில்லைன்ற ஏமாறதுக்கு நீங்க தயாரா இருந்தா நான் ஏன் ஏமாத்தக்கூடாது, அவ்வளவுதான். இதுல அதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, மக்களை ஏமாத்த பாக்குறீங்க. ஜெயலலிதா வந்து புனிதவதியா இருந்தாங்க, நீங்களா நாங்களா? இன்னைக்கு போய் பேசுறது நீங்களா நாங்களா? ஜெயலலிதா எதுக்காக சிறைக்கு போனாங்க? பொன்முடி போனாரா இல்லையா? தண்டனை தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா? இந்த கேள்வி தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா? தீர்ப்பு கொடுத்தாங்க, ஜெயிலுக்கு போனாரா அவரு? சார் மேல்முறையீடு பதவி நீக்கினாங்க, மேல்முறையீடு பதவி விட்டு நீக்கினாங்க. ஆமா, நீக்கிட்டு திரும்பி தானே வந்திருக்காரு. எப்படி வந்தார்? திரும்பி வந்திருக்காரு. எப்படி வந்தார்? அதுக்கு ஸ்டே கொடுத்திருக்காங்க. எப்படி வந்தார்? ஸ்டே கொடுத்திருக்காங்க. எப்படி வந்தார்? ஸ்டே கொடுத்திருக்காங்க. அதனால மறுபடியும் கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னாரு. கோர்ட் என்ன சொல்லுச்சு? ஸ்டே கொடுத்து மறைக்க பார்க்காதீங்க, பொய் பேச பார்க்காதீங்க, ஏமாத்த பார்க்காதீங்க. இந்த தில்லுமுல்லு வேலை பண்றது நீங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற ரவி பதவி பிரமாணம் பண்ண முடியாதுன்னாரு. கோர்ட் என்ன சொல்லிச்சு? இப்ப பண்றியா இல்லையா? மறுநாள் காலையில் துண்டா காணும் துணியை காணும் வந்து பண்ணாரு இல்ல, பொன்முடி பதவி பிரமாணம் பண்ணாரு இல்ல. மறைக்க பார்க்காதீங்க, ஏமாத்த பார்க்காதீங்க. நீங்க மறைக்க பார்க்காதீங்க, ஏமாத்த பார்க்காதீங்க. பொன்முடி செய்ததை பொய் சொன்னவா பொய் பேசுறதுக்கு பார்க்காதீங்க. என்ன நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னதுக்கு மறுப்பு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க. நான் சொன்னது எது போய்? ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. குற்றம் நிரூபிக்கப்படல, குற்றம் நிரூபிக்கப்படாமலும் இல்லை. நான் சொல்றேன், பக்கத்து தெருவில் நடந்த கொலைக்கு நீங்க தான் காரணம். நான் கோர்ட்டுக்கு போறேன், உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க. குற்றவாளி நீங்கள், தூக்கு தண்டனை கைது நீங்கள். நீங்க கொலை பண்ணிட்டு வந்து என் முன்னாடி ஏமாத்திட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவதூறு வழக்கு போடுவோம் சார். போடுங்க. ஏன்னா அது நிரூபிக்கப்படல. இது வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வந்து நிரூபிச்சு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஜட்ஜி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வந்து தனக்கு வந்தா சார், அது ஜட்ஜி சொல்லியிருக்காரு சார். ஜட்ஜி என்ன சொன்னாரு? ஜட்ஜி சொல்லிட்டாரு, தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அதுக்கு வந்து ஸ்டே இருக்கு, ப்ராசஸ் மேல்முறையீடுல போணும், போயிட்டு இருக்குது. ஆமா, ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. நிரூபிச்சிருந்தா அவர் உள்ள போயிருப்பாரு. ஜெயலலிதா தீர்ப்ப கொடுத்தாங்களான்னு தான் கேட்டோம். தீர்ப்பு கொடுத்திருக்காங்கல்ல, கொடுத்தாங்க. குற்றத்தை நிரூபிச்சு கொடுத்திருக்காங்கல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தீர்ப்பு என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு ப்ராசஸ்ல உள்ள போயிருக்கணுமே. திருப்பி உங்க அறியாமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அறியாமை. மேல்முறையீடு தீர்ப்பு வரட்டும் சார். வரட்டும். வரல இல்ல, வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, உங்ககிட்ட இருக்குது. ரெண்டாவது உங்க தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரெண்டாவது பேசுறீங்க, பொய்யா புழு இருக்கிறீங்க. உங்களுக்கு சேனல் ஓடுங்கிறதுக்காக பொய்யா புழுகிட்டு இவ்வளவு நேரம் நீங்க தான் சொன்னீங்க திமுக ஏமாத்தும். பதில் சொல்லுங்க. திமுக ஏமாத்தும் நீங்க தான் சொன்னீங்க. நீங்க ஏமாறுற மக்கள் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வான். அதுல என்ன தப்பு? அதுல என்ன பொய்? நீங்க ஏமாத்தலையா? திமுக மதுவித்த காசுல இலவசங்களை கொடுத்து நாங்க சொல்ல, திருமாவளவனே சொல்றாரு. இருக்கட்டுமே, கூட்டணி கட்சிகளே இந்த நிலைமையிலதான் திமுக வச்சிருக்கு. அதை வந்து ஒரு பொய்யா சொல்றீங்க. அவர் அந்த மாதிரி சொல்லவே, அவர் அப்படிதான் சொன்னாரு. அவர் சொல்லவே வீடியோ ஆதாரம் நான் சொல்றேன், நான் காட்டுறேன். வீடியோ ஆதாரம் காட்டுறேன். அவர் பேசல, நான் காட்டுறேன் ஆதாரம். நீங்க காட்டுங்க, நானும் காட்டுறேன். அவர் அந்த மாதிரி பேசவே இல்லை, இந்த மாதிரி பேசல. பொய் பேசுறீங்க. வீடியோ ஆதாரம் காட்டுங்க. காட்டலைன்னா உங்களை உள்ள தள்ளுவோம். இன்னைக்கு அவர் அதைத்தான் சார் பிரஸ் மீட். அவர் அதை பேசல. நான் சத்தியம் பண்றேன், வேணாம். அவர் அப்படி மாதிரி பேசல. கொடுக்காதீங்க. அவர் அப்படி பேசல. மக்கள் முடிவு பண்ணட்டும். அவர் அப்படி பேசல. பொய் பேசுறீங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன பார்த்து சொல்லும்போது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. கவர்னர் பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னாரு பொன்முடிக்கு. கோர்ட்டு சொல்லிச்சு, நாளை காலையில நீ செய்யலன்னா தொலைஞ்சு நின்னுச்சு. ஓடியாந்தான் அந்த ஆளு. துண்டா காணும் துணியை காணும் ஓடியாந்தார். தெரியுமில்ல? இல்லைன்னுங்க, சத்தியம் பண்ணுங்களேன். முடிவுங்கள விட்டு ஆட்டுவீங்களே, போயிட்டாரு சார், ஆயிட்டாரு சார் அப்படின்னு சொல்லுங்களேன். யார் வேணாங்கிற? எங்க தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காருங்க, பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள். அவ்வளவுதான். சும்மா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார்.